வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 1. காலை விரைவே எழுந்து தலைக்கு குளித்து தன் பூசிய உடலில் புடவையை சுற்றி கொண்டு தயாரானாள். வாசலில் அழகிய கோலமிட்டவள் உள்ளே நுழைய அவளது மாமியார் அவரது அறையிலிருந்து வந்தார். மருமகளை கண்டும் காணாததை போன்று கடந்த காமாட்சி வாசலுக்கு செல்ல அங்கு அவளிட்ட கோலம் புன்னகைத்தது. அழகாதான் போட்டிருக்கா என்று அவள் பேரழகாய் போட்ட கோலத்திற்கு பட்டும் படாமல் பாராட்டு கூறிக்கொண்டவர் உள்ளே வர சமையலறையில் தன் வேலையை துவக்கி இருந்தாள் பெண். எது எது எங்கெங்கே உள்ளது என்று முந்தைய நாளே தன் கொழுந்தனிடம் கேட்டு தெரிந்து கொண்டவளுக்கு ஒவ்வொரு டப்பாவிலும் காப்பருப்பு ஊப்பருப்பு என்று பெயரிட்டிருப்பதால் பொருட்களை கண்டறிய பெரிதும் சிரமமில்லை. எப்போதும் அவ்வீட்டில் மூவர்தான். தற்போது அவளின் வருகையோடு சேர்த்து தற்காலிக வருகையாய் அவளவனின் தந்தை வழி பாட்டியும் அங்கிருந்தார். தனதரையிலிருந்து எழுந்து வந்த முதியவர் தன் மருமகள் சமையலறை முன்பு நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அங்கு வர, தன் மருமகளின் மருமகள் காலை உணவுக்கான காய்களை நறுக்கிக் கொண்டிருந்தாள். தேவையானவற்றையும் அவள் டப்பாவிலிருந்து எடுத்து வைத்துக் கொண்டிருக்க, அதுக்குள்ள சட்டு சட்டுன்னு வேலையில இறங்கிட்ட என்று கேட்டவர் நக்கலாய் ஒரு சிரிப்பு சிரித்து கொள்ள, எனக்கு இந்த வீட்டு வேலை புதுசுதான், ஆனா குடும்ப வேலை புதுசு இல்லைங்க பாட்டி என்று கூறினாள். இந்த வீட்டு என்பதில் அழுத்தம் காட்டி இதே வரிகளை கேள்வியாய் கேட்டு அவளை பதம் பார்க்கதான் அவர் வந்தது. அடுத்தவர் வாய் வழியே கேட்பதை விட தானே அதை கூறிக்கொள்வதில் அதிகம் வலி இருக்காது என்பதால் அவளே கூறிக்கொண்டாள். மணியை பார்த்தவள் கணவனுக்கான தேநீரை போட அவள் அருகே வந்தவர், நிரந்தரமான பிரச்சனை தானே, இல்ல மருந்து மாத்திரையில எதுவும் சரி பண்ணிட முடியுமா என்று ஏற்ற இரக்கத்துடன் வினவ, பகீர் என உணர்ந்த காமாட்சி அத்த என்று அழைக்க, மருமகளை அசட்டையாய் பார்த்து கொண்ட சுந்தரவல்லி மீண்டும் இவள் புறம் திரும்ப, டீ வேணுமா காஃபி வேணுமா பாட்டி என்று தன் கடமையில் கண்ணாய் இருந்தாள். பதில் கூறாது அவர் சென்றுவிட தன் அத்தைக்கு தேநீரை கொடுத்தவள் தன்னவனுக்கு எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றாள். அவள் வரும் முன்னே எழுந்து முகம் கழுவி வந்தவன் அவளைக் கண்டு, சீக்கிரம் எழுந்துட்டியாமா என்க, ம் என்றபடி தேநீரை நீட்டினாள். அவள் முகத்தில் எந்த உணர்வுகளும் இல்லை. ஆனால் அதை கூர்ந்து பார்த்தவனோ, பாட்டி எதுவும் சொன்னாங்களா என்று கேட்க, இதழ் பிரியாது சிரித்து கொண்டு குளியலறையில் அவள் துவைத்து வைத்திருந்த அவளது துணிகளையும் தன் அலைபேசியையும் எடுத்துக்கொண்டு மாடிக்கு சென்றாள். துணிகளை உலர்த்திவிட்டு அங்குள்ள திண்டில் அமர்ந்து கொண்டவள் காதுகளில் ஹெட்போன் மாட்டிக்கொண்டு தனக்கு பிடித்த பாடலை ஒலிக்க விட்டாள். விடிந்தும் விடியாமல் மெல்லிய நீலத்தின் சாயலோடு இருந்த வானம் அவள் கண்களில் பிரதிபலித்தது. அலைபேசியில் குறுஞ்செய்தி வந்த ஒலி எழவும் அதை திறந்து பார்த்தவள் தன் அன்னையின் காலை வணக்கம் என்று தெரிந்து கொண்டு பதில் வார்த்தை கூறிவிட்டு வந்தாள். ஒருவித விரக்தி அந்த செய்தியை பார்த்து வந்தது. அது வராமல் இருந்தால்தானே ஆச்சரியம் என்று நினைத்து கொண்டாள். கைகள் அலைபேசியில் புகைப்படங்கள் அடங்கிய செயலியை தட்ட கண்களில் அந்த புகைப்படம் பட்டது. அவனுடனான அனைத்து புகைப்படத்தையும் அழித்து விட்டாள். அது ஒன்றுதான் பாக்கி போலும். அதை கண்டவுடன் கண்களில் நீர் நிரம்பிக் கொண்டது. கண்களை அழுந்த மூடி அதை உள்ளிழுத்து கொண்டவள் அந்த புகைப்படத்தையும் அழித்து விட்டாள். அப்புகைப்படத்தில் அவளுடன் இருக்கும் அவள் முன்னாள் கணவனின் நினைவுகள் அவ்வளவு சீக்கிரம் அழியுமா என்பதுதான் சந்தேகம். உங்க பொண்ண கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை இல்ல, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க சொல்லுங்க என்று சட்டமாய் அவள் வீட்டில் வந்து அவன் பேசியது மனதில் வந்து போக, அன்றைய போல் இன்றும் அவள் இதழில் ஒரு விரக்தி புன்னகை. அவளுக்குதானே தெரியும் அவள் வாழ்வின் கடந்த கால பக்கங்கள். அவளுக்கு விவாகரத்து பெற்றவள் என்ற பட்டத்தோடு மலடி என்ற பட்டத்தையும் கொடுத்து
இதயத்தை கொய்து சென்று விட்டான் என்று அவள் நினைக்கையில், அந்த இரு பட்டங்களையும் உடைத்தெறிய பிறந்தவன் படியேறி மேலே வந்தான். "நவிமா" என்றவன் அழைப்பில் சட்டென அவள் எழுந்து நிற்க, "நான் என்ன ஸ்கூல் டீச்சராம்மா? எதுக்கு இத்தனை அவசரமா எழுந்திருக்கிற?" என்று புன்னகையுடன் கேட்டான். என்ன பதிலாற்றுவதென்று அவளுக்கு புரியவில்லை. "பாட்டி அப்படிதான் கொஞ்சம் சட்டு சட்டுன்னு பேசும் ஆளு. நீ மனசுல எதுவும் ஏத்திக்காத. இனிமே ஏதும் சொல்ல மாட்டாங்க" என்று அவன் கூற, "நீங்க எதுவும் சொல்லிடலையே?" என்று கேட்டாள். "நீ என் மனைவிங்கிறத தவிர எதுவும் சொல்லல. இது சொல்றதுக்கு இல்லம்மா, புரிய வைக்கிறதுக்கு" என்று அதே சாந்தமான புன்னகையுடன் அவன் கூற, ஒரு பெருமூச்சுடன் திரும்பி அந்த வானத்தை வெறித்தாள். அவள் நறுவி. பிறந்தபோது நறுவி வெங்கடாச்சலம். முதல் திருமணத்தின் பின் நறுவி கார்த்திகேயன். தற்போது நறுவி தமிழறிவாளன். பெயரே 3 மாற்றங்களை கண்டு விட்டதுதான் என்றாலும், அவள் வாழ்க்கை கண்ட மாற்றங்களுக்கு இதெல்லாம் கால் தூசுதான். ஒரு தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் டெஸ்டராக பணிபுரியும் சாதாரண பெண் அவள். இயல்பை விட சற்றே அதிகம் பூசிய உடல்வாகும், கன்னங்களின் செழுமையில் உள்ளடங்கிய உயிர்ப்பற்ற விழிகள், விடைத்த நாசி, அழகிய கோவை பழ அதரங்கள், கோதுமை வர்ணம், அழகிய அளவான கூந்தலென பார்ப்பவர்கள் பார்வையில் ரசனை இருந்தால் நிச்சயம் பேரழகி என்றே தோற்றத்தில் இருந்தாள். அந்த ரசனைகளை தன் கண்களில் தாராளமாக கொண்டவனான தமிழறிவாளன் ஒரு தனியார் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிகிறான். தாய் காமாட்சி, தம்பி இளங்கோவன். தான் அவ்வப்போது தங்கள் தந்தை வழி பாட்டி சுந்தரவல்லி என்று அளவான குடும்பத்துடன் அழகாக வாழ்ந்தவன் வாழ்வை மேலும் வாசமேற்ற வந்த நறுமணமே இந்த நறுவி. அவளாக வந்தாள் என்பதை விட அவன் வரவைத்தான் என்பதே உண்மை. திருமணம் முடிந்து 2 வருடங்களில் விவாகரத்தென்று பிறந்த வீட்டில் வாழ்க்கையை இழந்த நிலையில் 2 வருட காலத்தை வேதனையோடு கழித்தவள், யாரும் எதிர்பார்க்காத வகையில் 2ஆம் திருமணத்தை முடித்துக்கொண்டு அவன் வீட்டில் அல்லவா அடியெடுத்து வைத்திருக்கின்றாள். அவளை என்றும் போல இன்றும் காதலோடும் ரசனையோடும் பார்த்தவன், "ஆபீஸ் இருக்காமா?" என்று கேட்க, போகணும்" என்றாள். "சரிடா, நான் கீழே போறேன்" என்றவன் அவளுக்கான நேரத்தில் குறுக்கிடாமல் கீழே சென்றுவிட, சில நிமிடங்களில் தன்னை தேற்றிக் கொண்டு கீழே வந்தவள் மிச்ச வேலைகளையும் முடித்து வைத்தாள். தனதறையிலிருந்து கல்லூரிக்கு தயாராகி வெளியே வந்த இளங்கோ, "அம்மா பசிக்குது" என்ற கூவலுடன் அமர, அவன் தலையில் புத்தகத்தை வைத்து ஒரு போடு போட்ட அறிவு, "எக்ஸாமுக்கு படிச்சியாடா" என்றான். "அட ராமா, இதுக்குதான் அண்ணன் நீ வேலை பார்க்குற காலேஜ்ல படிக்கவே மாட்டேன்னு சொன்னேன். இப்ப என் எக்ஸாம் டேட்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு டார்ச்சர் பண்ற" என்று அண்ணனை கடிந்த இளங்கோ, படிச்சிட்டேன் செல் பயாலஜி எக்ஸாம்" என்றான். இளங்கோவன் முதுநிலை 2ஆம் ஆண்டு உயிர் தொழில்நுட்ப மாணவன். அண்ணனை விட 6 வயது சிறியவன். கல்லூரி வாழ்வை ஆரம்பத்திலிருந்து அண்ணன் படித்து வேலை பார்க்கும் கல்லூரியிலேயே கழிக்கின்றான். இளநிலை மற்றும் முதுநிலை 2ஐயும் முடித்த கையோடு தான் படித்த கல்லூரியிலேயே வேலைக்கு சேர்ந்த தமிழறிவாளன் முனைவர் பட்ட படிப்பையும் பகுதி நேரமாக போட்டு கொண்டான். பகுதி நேர பிரிவில் படித்தமையால் தனது பட்டத்தை தற்போது 6 மாதங்கள் முன்னரே முடித்தவன் வேலையிலும் முன்னேறி அதிக சம்பளம் பெற துவங்கியிருந்தான். படிக்கும் போதே அத்தனை மாணவர்களிடமும் சகஜமாகவும் கலகலப்பாகவும் பழகுபவனை அங்கு ஆசிரியர்களுக்கும் மிகவும் பிடிக்கும். வாலிபத்திற்கே உரித்தான சேட்டைகள் பல செய்த போதும் அதன் வரம்புகளையும் மீறாமல் பார்த்து கொண்டவன் தற்போது மாணவர்களுக்கு பிடித்தமான தமிழ் ஆசிரியராகவும் மாறிப்போனான். அதில் 6 அடிக்கும் சற்று கூடுதலான உயரமும் அதற்கு ஏற்ற உடலும் கொண்டு 6 பேக்ஸ் தேகம் இல்லாத போனாலும் இயல்பான உடல்வாகுடனும் திராவிட நிறத்துடனும் இருந்தவனுக்கு பெண் விசிறிகளும் அங்கு சற்றே கூடுதல்தான். பேசிக் கொண்டிருந்த அண்ணன் தம்பி இருவருக்கும் நறுவி உணவினை எடுத்து வைக்க, மணியை பார்த்த அறிவு, "அம்மா சாப்பிட்டாங்களடா" என்றான். "அத்தை சுகர் மாத்திரை போடணும்னு அப்பவே சாப்பிட கொடுத்துட்டேன். பாட்டியும் சாப்பிட்டாங்க" என்று அவள் கூறியபடி உணவு பதார்த்தங்களை உணவு மேஜையில் வைக்க, அவளுக்கு ஒரு தட்டை எடுத்து வைத்தவன், "லேட் ஆச்சு, நீயும் உட்காரு. நாம 3 பேரும் ஒன்னா சாப்பிட்டு கிளம்பலாம்" என்றான். "ஆமா அண்ணி, இப்பவே டைம் ஆச்சே, நீங்களும் ஒர்க் போகணும்ல, வந்து உட்காருங்க. நாம தானே, அப்படியே எடுத்து போட்டுக்கலாம்" என்று இளங்கோவும் கூற, சரி என்று அமர்ந்து கொண்டாள். மூவரும் உண்டு முடிய
காமாட்சியும் சுந்தரவல்லியும் வந்தனர். அவர்களிடம் சொல்லிக் கொண்டு யாவரும் வர, "பாய்டா அண்ணா, பாய் அண்ணி" என்றுவிட்டு தனது பேருந்தை பிடிப்பதற்காக இளங்கோ பறந்திருந்தான். கொழுந்தனை பார்த்து சிறு புன்னகையுடன் கையசைத்தவள் திரும்ப, அவளைப் பார்த்து புன்னகை முகத்துடன், "போலாமா?" என்றான். "எனக்கு ஸ்டாஃப் பஸ் வருங்க" என்று அவள் கூற, "தெரியுமா, வா, பஸ் ஸ்டாப் வர கொண்டு விடுறேன்" என்று அவன் கூற, "இறங்குற ஸ்டாப்புக்கு எதுக்குங்க?" என்றாள். அவள் குரலில் துளியும் தயக்கமில்லை. எதற்கு அருகில் இருக்கும் இடத்திற்கு வண்டியில் சென்று கொண்டு என்ற எண்ணம்தான் இருந்தது. நிச்சயம் தயக்கம் இருந்தால் அவளை வற்புறுத்தியிருப்பான். அந்த தயக்கத்தை காண இயலாததால் அவள் விருப்பம் போல சிறு புன்னகையுடன் கையசைத்தவன் தனது தலைக்கவசத்தை போட்டுக்கொண்டு சென்றான். கதவை பூட்டிவிட்டு அவன் சென்ற திசையை பாவை பார்க்க, தெருமுனை வரை சென்றவன் வண்டியை நிறுத்தி அவளை பார்த்து கையசைத்து விட்டு சென்றான். அந்த செயல், அந்த ஒரு செயலில் அதிர்ந்து குளிர்ந்து துடித்து என பல உணர்வுகளை உணர்ந்து தன்னை சமன் செய்து கொண்டு சென்றாள்.